இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, துணை எழுத்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இதில் வந்து எண்ணும் எழுத்தும் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து என்ன இருக்கோ அதை பற்றி இந்த ஷேர் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவில் அப்படின்னு. ஸோ இதில் வந்து என்னென்னா வந்து ஒரு புத்தகம் வந்து விற்க போகிறாரு ஒருத்தர். ஒரு பெரிய வீட்டில் வந்து நிறைய புத்தகம் வந்து ஒரு இருக்குது. அந்த புத்தகத்தை வந்து அவர் விற்க போகிறாரு. ஏன் அவ்வளோ புத்தகத்தை வந்து விற்க போகிறாரு, ஸோ எதுக்காக விற்கிறாரு, ஸோ அந்த புத்தகத்தான் வந்து யாரோடது அப்படின்றதான் வந்து இங்கே சார் அவர்கள் வந்து அவரோட அனுபவமாக சொல்லியிருக்காங்க. ஒரு டயத்தில் என்ன நடக்கும்னா வந்து அந்த புத்தக வேட்டையெல்லாம் பண்ணுவாங்களாம். எங்கெல்லாம் பழைய புத்தகம் கிடக்கும் அதெல்லாம் போய் ஒன்று வாங்குவாங்களாம். எங்கெல்லாம் பல்காக புத்தகம் வருதோ அதெல்லாம் போய் வாங்குவாங்களாம். இன்னுமே வந்து அப்படிலாம் இருக்காங்க. இப்போ கூட ஒரு பழைய புத்தகமாக யாருக்குமே கிடைக்காத புத்தகமாக ஒரு 100 புத்தகம் இருந்தால் அது வந்து நிறைய எழுத்தாளர்கள், நிறையா வாசிப்பு அனுபவங்கள் உள்ளவங்கள்ட்ட வந்து அப்படியே அந்த மெசேஜ் போய்கிட்டே இருக்கும். அது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக போய் ஏதாச்சும் ஒரு கம்மியாக கிடைக்குமா, அவ்வளோ புத்தகத்தை வாங்கலாமா, படிக்கலாமா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இப்போ வரையுமே வந்து அப்படி நிறைய ஆள்கள் இருக்காங்க. ஸோ நான் இருந்தப்போவுமே அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ தான் எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க. ஒரு நூலகம் மாதிரியே வந்து நிறைய புக்கு வந்து விற்கிறதுக்கு வந்திருக்கு ஒரு மெசேஜ். ஸோ யாராச்சும் வாங்கிக்கிறீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எஸ்ரா அவர்கள் வந்து அவர் வீட்டை தேடி போயிருக்காரு. அங்கே உள்ள அனுபவங்களை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. 2 வருடத்துக்கு முன்பு தஞ்சாவூரில் ஒரு வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருப்பதாகவும் அங்குள்ள புத்தகங்களை அதன் உரிமையாளர் விற்க விரும்புவதாகவும் ஒரு பழைய புத்தக அன்பர் தெரிவித்தார். தமிழகம் எங்கும் ஏதோதோ பழைய புத்தகங்களை தேடி திரியும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அவரிடமிருந்து முகவரியை வாங்கி கொண்டு தஞ்சாவூருக்கு போயிருந்தேன். பழைய காலத்து வீடு, கனக விலாசம், 1931 வருடம் என கால குறிப்பு கல்லில் பொறிக்கப்பட்டிருந்தது. ஹாலில் பெரிய இரும்பு சங்கிலியிட்ட ஊஞ்சல் ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த புத்தகத்தை வந்து தேடி தஞ்சாவூருக்கு போகிறாங்க. ஏன்னா தஞ்சாவூரில் தான் வந்து ஒரு அவ்வளோ பெரிய பல்கான ஒரு புத்தகம் வந்து விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வருது. அதை தேடி போகிறாங்க. அந்த வீடு வந்து ரொம்ப பழைய காலத்து வீடாக இருந்திருக்கு. அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து கனக விலாசம் 1931 வருடம் அப்படின்ற ஒரு கால குறிப்பு வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஹாலில் வந்து ஒரு பெரிய இரும்பு சங்கிலி, அந்த இரும்பு சங்கிலியால் செய்யப்பட்ட வந்து ஊஞ்சல் வந்து இருந்திருக்கு. அந்த ஊஞ்சலை பார்த்துட்டு இவர் வந்து உள்ளே போகிறாரு. அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு. நீங்கள் ஊஞ்சல்லாம் வாங்க வேணாம், ஆல்ரெடி நாங்கள் ஊஞ்சலை வந்து விற்றுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே வந்து இவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க நாங்கள் ஊஞ்சல் வாங்க வரல, நாங்கள் அந்த புத்தகம் இருக்குன்னு சொன்னீங்களே புத்தகம் வாங்க வந்திருக்கோம் அப்படின்ட்டுருக்காரு. புத்தகம் வாங்கினா வந்து நீங்கள் மாடிக்கு போங்க, மாடியில் தான் வந்து அப்பா இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தா அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் பழைய பொருள்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவருக்கு போனோன்னே தெரியுது. ஸோ போனோடனே வந்து ஒரு ரூமை வந்து திறக்கிறாரு அவர். பெரிய 2 பக்கெட்டு ஒரு கதவு இருக்குமே, பெரிய ரூமாக இருந்துச்சு. அது ஃபுல்லாக புத்தகமாக இருந்துச்சு. அதில் ஹிந்தி புக் இருந்துச்சு, அரபி புக் இருந்துச்சு, தமிழ் புத்தகங்கள் இருந்துச்சு. நிறைய பழைய புக்கெலாம் நிறையா இருந்திருக்கு. உடனே அதை பார்த்தோன்னே சொல்கிறாரு அவர், அந்த விற்கலான்னு சொன்னவர் என்ன சொல்கிறாரு, இது எல்லாத்தையுமே நீங்கள் பல்காக வாங்கிக்கோங்க 10,000 ரூபாய்க்கு. நீங்கள் 1-2 எடுத்துக்கிட்டு இருந்தால் வந்து என்னால் வந்து கொடுக்க முடியாது, நான் மொத்தமாக விற்கிறேன். ஏன்னா இங்கே வந்து பரம்பரை சொத்து வந்து எல்லாமே வந்து இப்போ விலைக்கு வந்துடுச்சு, எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து நிலம், ஒருத்தவங்களுக்கு வந்து நகை, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு வந்து இந்த வீடையும் இந்த பழைய பொருட்கள் இதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த புத்தகத்தை வந்து நான் விற்றுலான் இருக்கேன். நீங்கள் பாட்டு உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் என்னால் மீதி புத்தகத்தெல்லாம் விற்க முடியாது, எடுத்துக்கிட்டால் மொத்தமாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து வாங்கி வச்சது அப்படின்னு சொல்லி அவர் பெரியவர் சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா வந்து வந்து பட்டு சேலை விற்கிறதுக்காக ஊராக போவார். அவர் எந்தெந்த ஊருக்கெலாம் போகிறாரோ அங்கங்கே அந்த பட்டுப்புடவை விற்ற காசில் வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த புத்தகத்தெலாம் வாங்கிட்டு வருவார். அவ்வளோ புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ரா அவர்கள் வந்து அந்த புத்தகத்தை பார்த்துருக்காரு. அவ்வளோ பழசாக இருந்திருக்கு, அவ்வளோ நல்ல புத்தகங்களாக இருந்திருக்கு. கேட்டிருக்காரு, ஏங்க இதெல்லாம் விற்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கலாமே, நிறைய பேர் இப்போ உள்ளவங்களாம் படிக்கலாமே அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போல்லாம் யாருங்க புத்தகத்தை படிக்கிறா, தேவையில்லாமல் தூசி படிஞ்சு வேஸ்ட்டாக தான் ஆகும், அதனால தான் இதை விற்றுட்டு காசு பார்க்கலான்னு எஸ்ரா சொல்லியிருக்காங்க. இல்லைங்க எனக்கு இவ்வளோ புக்கு வேணால், நான் கொஞ்சம் புக்கு மட்டும் எடுத்துக்கிறேன்னொன்னே, கொஞ்சம் புக்கெலாம் எடுக்காதீங்க, வேணால் 10,000 ரூபாலேருந்து ஒரு 1000 ரூபா குறைச்சி கொடுங்க, 9,000 ரூபா கொடுங்க, ஆனால் எல்லா புத்தகத்தையும் எடுத்துக்கோங்க, எனக்கு இந்த வீட்டில் வந்து எந்த புத்தகமே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ்ரா அவர்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. இவ்வளோ புத்தகம் இருக்குது, இங்கே பிள்ளைங்களாம் இருக்காங்களே, படிக்க வச்சா எவ்வளோ நல்லா படிக்கலாம், எவ்வளோ அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கும், எவ்வளோ நிறைய விஷயம் கற்றுப்பாங்க. ஆனால் ஏன் ஒரு புத்தகத்தை பார்த்தாலே வெறுப்பாகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் அந்த புத்தகத்தை வாங்கினாரா இல்லையான்றதையுமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. புத்தகமாக புரட்ட துவங்கிய போது அவர் சற்று இரக்கமான குரலில், தனியாக 1-2 புத்தகம் மட்டும் விலைக்கு தரமாட்டேன் சார், மொத்த லைப்ரரியும் வாங்கிக்கோங்க, 20,000 கொடுத்துருங்க என்றார். என்னிடம் அவ்வளோ பணமில்லை என்றும், மேலும் எனக்கு விருப்பமான புத்தகங்களை மட்டுமே நான் வாங்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னேன். ஏமாற்றம் அடைந்தவர் போல், இது லைப்ரரி இல்லை, நீங்கள் புரட்டி பார்க்குறதுக்கு விலை ஜாஸ்தின்னு தோணுச்சு, 1000 ரூபா குறைச்சிக்கோங்க என்றார். புத்தகங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் விலையை குறைச்சிக்கிறாங்க குறைச்சிக்கோங்க, பட் சின்ன புக்கு, சில புக்ஸுக்கு மட்டும் எடுக்காதீங்க, எல்லா புத்தகத்தையும் எடுத்துக்கோங்கன்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த புத்தகத்தோட கதையுமே சொல்கிறாரு, எப்படி எவ்வளோ புத்தகம் இருந்துச்சுன்னு. எங்கள் அப்பா பட்டு ஜவுளி வியாபாரம் செய்பவர், ஊராக போய் தங்கி வியாபாரம் பண்ணியிருக்கார். இப்போ இல்லை, வெள்ளைக்காரன் காலத்திலேயே இங்கேருந்து பட்டுப்புடவை விற்க காசிலாம் போயிட்டு வந்திருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அவருக்கு எப்படியோ அந்த புத்தகம் வாசிக்கிற பழக்கம் வந்திருக்கு. ஊராக போய் புத்தகம் வாங்கியிருக்கார். புடவைகளை விற்றுட்டு புத்தக சுமையோடு வீட்டுக்கு வருவார். அந்த ரேக்கில் முழுக்க இந்தி புத்தகம், 1-2 தெலுங்கு, உருது புத்தகம் கூட இருந்தது. பாருங்கள், சம்பாதிக்கிற காசில் பாதிக்கு புத்தகமாக வாங்கியிருக்கார். வீட்டில் இருக்கிற நாள் கூட சும்மா இருக்க மாட்டார்.
புத்தகம் படிச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் அதை பற்றி யார்கிட்டையும் பேச மாட்டார். படித்து முடித்ததும் அவரே பைண்ட் பண்ணி வச்சுருவார். நாங்கள் 8 பேர், 6 பையன்கள், 2 பெண்கள். எப்படியோ எங்களை வளர்த்து படிக்க வச்சார். எனக்கு மூத்தவர் வக்கீலாக இருக்கார். நான் 2வது. தம்பிகள் மதராஸில், பம்பாயில் உத்தியோகத்தில் இருக்காங்க. அப்பா என்னோட தான் இருந்தார். போன வருஷம் தவறி போனார். பாகம் பிரித்ததில் மற்றவங்களுக்கு நகை, வயல், தோப்புன்னு போயிடுச்சு. மிஞ்சினது எனக்கு இந்த வீடும் சாமான்களும் தான். என்ன பெரும் சொல்லுங்கள். நேற்று அந்த ஊஞ்சலை விற்றேன், வெறும் 10,000. இன்றைக்கி நீங்கள் விலை கேட்டதுமே யோசிக்கிறீங்க. வர்ற விலைக்கு தள்ளிவிட்டுற வேண்டியதுதான் இந்த புத்தகத்தை வச்சு பராமரிக்க எனக்கு இஷ்டமில்லை. அவசரமாக அவர் தன் கதையை சொல்லி முடித்தார். நான் திரும்பவும் புத்தக ரேக்கைகளில் தேடத் துவங்கினேன். அரிதான ஒவ்வொரு புத்தகத்தை புரட்டும் போதும் மனது தானும் புரண்டது. எறும்புகள் தானியத்தை ஒவ்வொன்றாக புற்றுக்குள் கொண்டு போய் வைப்பது போல எத்தனை காலமாக இருக்கும் இந்த புத்தகங்களை ஒன்று சேர்ப்பதற்கு. எவ்வளவு அழகாக பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றன. படிப்பதற்காகவே உள்ள சாய்ந்து கொள்ளும் மர நாற்காலி, விசாலமான ஜன்னல், ஏன் இவையெல்லாம் அடுத்த தலைமுறை வருவதற்குள் அர்த்தமற்று போய்விட்டன. அவரிடம் தயக்கத்துடன், அப்பா பேரில் நூலகம் அமைக்கலாமே, அல்லது ஏதாவது ஒரு பள்ளிக்கோ படிப்பகத்துக்கோ புத்தகங்களை தந்துவிடலாமே என்றேன். அவர் கடுகடுத்த குரலில், எதுக்கு தானம் கொடுக்கணும்? ஒவ்வொரு புத்தகமும் என்ன விலை பாருங்கள். அந்த காலத்தில் பவுன் 10 ரூபா. இப்படி தண்டமாக போன காசுக்கு தங்கமாக வாங்கி வச்சுருந்தா எவ்வளவு பிரயோஜனமாக இருந்திருக்கும். எங்கள் அப்பா படித்து என்ன சார் கண்டார்? தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருந்தது தான் மிச்சம். எல்லாம் வேஸ்ட். என் பிள்ளைகள் இதை பார்த்து படித்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு உடனே காலி பண்ண சொல்கிறேன். உங்களுக்காக 15,000 ரூபாய்க்கு தர்றேன், காலி பண்ணிவிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த புத்தகத்தை வந்து விற்க தான் பார்த்துருக்காரு. இதை படித்தா என் பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க. இதுக்கு வந்து எங்கள் அப்பா ஒரு தங்கம் வாங்கி வச்சுருந்தா கூட பரவாயில்ல, தேவையில்லாமல் இதை போட்டு வச்சுருக்காரு. என்னால் இதை பராமரிக்க முடியாது. இதை எப்படியாச்சும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, காசு கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மறுபடியும் எஸ்ரா அவர்களை வந்து அவ்வளோ புத்தகத்தையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எஸ்ரா அவர்கள் வந்து என்ன சொல்லி வச்சுருக்காருன்னா, இந்த புத்தகத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ பணம் செலவழிச்சிருப்பார், எங்கெங்கெல்லாம் போய் வாங்கியிருப்பார், ஏன் இது வந்து பாதுகாக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு யோசிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கார். வீடு நிறைய புத்தகங்கள், அதுவும் தரமான புத்தகங்கள் நிரம்பியிருந்த போது ஏன் வீட்டில் ஒருவருக்கு கூட ஈடுபாடு வராமல் போனது? நாற்காலியோ மேஜையோ பல வருடமாக உபயோகித்து பிரயோசனப்படாத நாளில் தானே மூலையில் தூக்கி எறிகிறோம், அல்லது பழைய சாமான் கடையில் போடுகிறோம். புத்தகங்களுக்கு வயதாகிறதா என்ன? இல்லை, ஏதாவது ஒரு புத்தகத்தின் உபயோகம் முடிந்து போகிறதா? புத்தகங்களின் தூசியை விடவும் வீட்டில் இருந்தவர்களின் மனதில் தூசி அதிகம் படிந்திருந்தது எனக்கு தெரிந்தது. அந்த வீட்டிலிருந்து ஒரு புத்தகத்தை கூட வாங்கக்கூடாது என்று முடிவு செய்தேன். சென்னைக்கு சென்று திரும்பிய பிறகு வாங்கிக் கொள்வதாக சொல்லிவிட்டு கிளம்பி வந்துவிட்டேன். சில வாரங்களுக்கு பிறகு திருவல்லிக்கேணி பிளாட்பாரத்தில் குவியலாக 20 ரூபாய், 50 ரூபாய் என புத்தகங்கள் குவிந்து கிடந்தன. யாவும் கனகா சபாபதியின் கையெழுத்து உள்ளவை. அந்த கனகா சபாபதி தான் வந்து அவரோட அப்பா. அவர் சேர்த்து வச்ச புத்தகங்கள் எல்லாமே வந்து திருவல்லிக்கேணி பிளாட்பாரத்தில் வந்து புத்தக கடையில் வந்து அவர் விற்றுருக்கார் போல். நான் வந்து இவ்வளோ அரிய புத்தகமாக இருக்கேன், நம்ம வாங்கிடக்கூடாது, அவங்க யூஸ் பண்ணட்டும், ஏன் இப்படி புத்தகத்தை வந்து நம்மள்ட்ட தள்ளி விட பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு புத்தகத்தை வாங்காமல் வர்றாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து புத்தகம் மேலே விருப்பமே இல்லை. லாஸ்ட்டில் பார்த்தா இவர் வாங்காமல் வந்த புத்தகத்தை வந்து அவர் பிளாட்பாரம் கடைக்கு வந்து விற்றுருக்காரு. அதில் ஃபுல்லாக வந்து அவங்க அப்பா எழுதின கையெழுத்துலாம் இருந்துச்சு. ஒரு புத்தகத்துலையுமே எஸ்ரா அவர்கள் வந்து யோசிச்சிருக்காரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச புத்தகம் வந்து இப்படி பிளாட்பாரத்துக்கு வந்துருச்சு. அதெல்லாம் பாதுகாத்து ஒரு நூலகமாக அமைச்சிருக்கலாம், பள்ளி பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கலாம். இப்படி பாதுகாக்க மாட்டாங்களேன்னு சொல்லி அதையுமே இங்கே எமோஷ்னலாக எஸ்ரா அவர்கள் சொல்கிறாரு. சில வாரங்களுக்கு பிறகு திருவல்லிக்கேணி பிளாட்பாரத்தில் குவியலாக 20 ரூபாய், 50 ரூபாய் என புத்தகங்கள் குவிந்து கிடந்தன. யாவும் கனக சபாபதியின் கையெழுத்து உள்ளவை. குற்ற உணர்வு மேலிட புத்தக குவியலை குனிந்து தேடாமல் கடந்து போய்விட்டேன். இப்போது சில நேரங்களில் நூலகம் விலைக்கு வருகிறது, பார்க்கிறீர்களா என்று பழைய புத்தக வியாபாரிகள் கேட்கிறார்கள். பதில் சொல்ல முடியாதபடி குரல் கம்மி விடுகிறது. புத்தகங்களுக்குள் செத்து கிடக்கும் வெள்ளி பூச்சி போல ஆசையாக சேகரித்த மனிதர்களின் நினைவு வருகிறது என நாம் இன்னமும் நம்மை மட்டும் விற்பதற்கு விலை பேசாமல் இருக்கிறோம். சந்தர்ப்பம் இல்லாமலா, அல்லது விலை நிர்ணயிக்க முடியாமலா என்று மட்டும்தான் தெரியவில்லைன்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு புத்தக குவியல் வந்து விற்க வரீங்கன்னா வந்து ஏன் வந்து விற்க வரீங்க? அதை நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு கொடுக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைங்களை படுக்க சொல்லலாம், இல்லை யாரோ பற்றி கொடுக்கலாம். அதை எப்படியாச்சும் இங்கேருந்து கழிச்சு விட்டுறணும், அதை வித்தரணும்னு சொல்லிட்டு ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன் வந்து புத்தகங்கள் மேலே வந்து ஏன் உங்களுக்கு ஈடுபாடு வர மாட்டேது? அதை படித்தா நீங்கள் எவ்வளோ கற்றுக்கலாம், அது எத்தனை தலைமுறைக்கு தேவைப்படும், அதில் ஏதாச்சும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தோட முக்கியத்துவத்தை வந்து இந்த பகுதியில் சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை வந்து படிங்க. நன்றி.